பேசிட்டாரு, நீ வீட்டுக்கு போய் நம்ம வேலையெல்லாம் பார்க்கலாம். இந்த வார்த்தைக்காகத்தான் இவ்வளவு நேரம் காத்திருக்கிற மனுஷன் எல்லா வார்த்தையும் பேசினாரு, இந்த வார்த்தையை மட்டும் பேச மாட்டேங்க. எப்போ ஆத்மாவே கர்த்தரை சோதரை சொல்லுவாரு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் என்ன பிடிச்ச வார்த்தை. கிறிஸ்தவனா பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தையை விரும்பாத ஆளே இருக்காது. இப்போ சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, இது என் ஆத்மாவே கர்த்தரை. இது யார்கிட்ட சொல்றாரு? அவருடைய ஆத்மா கிட்ட அவரே பேசுறாரு. அவருடைய ஆத்மா கிட்ட. என்கிட்ட நானே பேசுறேன். என்கிட்ட ஆத்மாவே கர்த்தரை சோதரி. ஆனா இந்த நாட்கள்ல ஆத்மாவே கர்த்தரை சோதரி சபை முடிஞ்சது. சபை முடிஞ்சது. நீ வீட்டுக்கு கிளம்பலாம்டா, ஜூட் விடலாம்டா, அதுல அடுத்த காரியத்தை பார்க்கலாம். அடுத்த காரியத்தை பார்க்கறதுக்கு தான் இப்படி மைண்ட் செட். ஆனா சங்கீதக்கார தாவீதையா சொன்ன ஒரே ஒரு காரியம், தன்னிடத்திலேயே தன் பேசுகிறார். தன்னிடத்துல. இப்போ அநேக இந்த வாலிப பயணம் போல கர்த்தரிடத்துல வந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையில கஷ்டம் இருக்குது, என் வாழ்க்கையில தேவை இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி நன்மையை பெற்றுக்கொண்டு போய் அந்த நன்மையை காரியத்தை செய்து வந்தாங்க. ஆனா வசனம் அப்படி இல்லை. ஆத்மாவே நீ முதல்ல கர்த்தர் ஒண்ணு, ஏன்னா அவர் செய்த சகல அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? என் மேல விழுந்த ஆக்கினையை, என் மேல விழுந்த தண்டனைய அவரு சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் சங்கீதக்கார தாவீது சொல்றாரு, முதல்ல அதை நினை. உனக்கு பொண்ணு வேணும், பொருள் வேணும், ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும் அப்படின்னு நினைப்பதை விட நீ நினைக்க வேண்டியது என்னன்னா, உனக்கு செய்த நன்மைகளை என்ன செஞ்சாருன்னு நினைச்சு. அல்லேலூயா. இந்த 2025 கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல வந்திருக்கிறோம். நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டோம்.